ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி வாய்ஸ் ஓவர். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பழமையான ஒரு சூப்பரான லேக்கை தான் காமிக்கிறாங்க. அதில் ஒரு ஓல்டு மேன் ஃபிஷ் பிடிக்க போயிட்டு இருக்காரு. இந்த லேக்குக்கு நடுவில் போய் ஃபிஷ் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் பேர் பார்த்தீங்கன்னா மேத்தி. அப்படி இவர் ஃபிஷ் பிடிச்சிக்கிட்டு இருக்கப்ப அந்த இடத்துல நிலநடுக்கம் வர ஆரம்பிக்குது. போட்டெல்லாம் உடனே ஆட ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழமையான லேக் இல்லை, அதனால அவனுக்கு ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. கொஞ்ச நேரத்தில் நிலநடுக்கமும் ஸ்டாப் ஆயிடுது. பள்ள விழுந்த இடத்துல பெரிய சுழல் வர ஆரம்பிக்குது. சுழல்னால அந்த போட்டு சுழல் அப்படியே இழுத்து கடலுக்குள்ள போகுது. இதனால அந்த தாத்தா கண்ட்ரோல் இல்லாமல் தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. இந்த டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பள்ளம் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பள்ளத்து வழியா பழங்காலத்து உயிரினமான கொடூரமான பிரணாவ மீன்கள்லாம் மேலே வர ஆரம்பிக்குது. இந்த வயசானவரை அந்த மீன்கள் எல்லாம் கடிக்க ஆரம்பிக்குது. அப்படியே உயிரோட இவரை கடிச்சு கொதற ஆரம்பிக்குது. வயசானவரை யாராச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. மீன்கள் எல்லாம் அவரை கொடூரமாக கடிச்சு தின்னுட்டு தலையை மட்டும் அப்படியே விட்டுருது. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. அப்படியே படத்தோட நேம் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா பிரணாவ் 3D. வாங்க அடுத்த சீனுக்கு போனோம். அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் தங்கச்சியை பிக்கப் பண்றதுக்காக பைக்ல போயிட்டு இருக்காரு. போற வழியில அவங்க அம்மாவையும் பாக்குறாரு. அவங்க அம்மா போலீஸ் போலக்கே ஒருத்தனை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் ரொம்ப ஓவரா பேசுவான் போலக்கே. நக்கலா பேசவும் அவனை அடிச்சு ஹேண்ட் கப் பண்ணிடுறாங்க. அப்படியே அவன் தங்கச்சியை கூப்பிட போறப்ப ஒரு பொண்ணை பாக்குறான் நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இவனோட சின்ன வயசு கிரஸ் தான். இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்ப என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்கிறப்ப கார்ல ஒரு பையன் வர்றான். அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு தான். அவன் கேட்கிறேன், இங்க என்ன அந்த பையனோட பேசிக்கிட்டு இருக்கா, வா கிளம்பலாம் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே இவளும் கிளம்புறா. நம்ம ஹீரோட்ட நாளைக்கு லேக்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அங்க நீ வா, அங்க மீட் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் அவ தங்கச்சியை தேடி போய் அவ தங்கச்சியும் பாத்துறான். அவனோட தங்கச்சி பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. இவ ஒரு ஆக்டர்ஸ் போலக்கே, அதாவது அடல்ட் பிலிம் பண்ற ஆக்டர்ஸ் போல. அப்படியே ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணை வச்சு படம் எடுக்கிற டைரக்டர் வராரு. டைரக்டரை பார்த்ததும் அந்த பொண்ணு, இந்த பையன் இந்த இடத்துல உள்ள லோக்கல் உள்ள பசங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அப்படின்னு ஹாய் சொல்லிக்கிறான். நீ லோக்கல் பையனா, அப்ப எனக்கு இந்த லேக் பக்கத்துல லொகேஷன் காமிக்கணும், நல்ல ஸ்பாட் இருந்துச்சுன்னா சொல்றியா, எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்ற மாதிரி டைரக்டர் கேட்கறான். கண்டிப்பா ஹெல்ப் பண்றீங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்படியே நைட் ஆயிடுது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவனுடைய சிஸ்டத்துல எடுத்து அந்த பொண்ணு ஆக்ட் பண்ண அடல்ட் பிலிம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க. இவனுக்கு என்ன பண்ணணுமே தெரியல, எப்படியாவது மறைச்சா போதும்னு சொல்லிட்டு சமாளிச்சு மறைச்சிடுறான். உடனே ஹீரோவோட அம்மா, நான் வெளியில போற வேலை இருக்கு, தம்பி தங்கச்சியை நீ தான் நாளைக்கு பத்திரமா பாத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு நம்மளோட ஹீரோட அம்மா ஒரு கேஸ் வந்ததுனால வெளியே கிளம்பிடுறாங்க. வேற எந்த கேஸும் இல்ல, ஒரு தாத்தா காணாம போயிருப்பாருன்னு சொல்லிட்டு கேஸ் வந்துடும். நம்ம ஹீரோட அம்மாவும் அவங்க கூட இன்னொரு போலீஸ்காரும் வந்து அந்த லேகுக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்கார் இருப்பார்ல, அவர் சொல்றாரு, இங்க நிலநடுக்கம் வேற வந்திருக்கான், நம்ம திரும்ப அதை வேற ஆராய்ச்சி பண்ணணும், அந்த தாத்தா வேற எங்க போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே பக்கத்துல அந்த தாத்தாவோட போட் இருக்கிறதா பாக்குறாங்க. அந்த போட்டு பக்கத்துல இருக்கவும் அதை அப்படியே கையை வச்சு இழுக்கலான்னு சொல்லிட்டு கையை நீட்டி பாக்குறாங்க. உடனே பொத்துன்னு தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அப்படியே வெளியில வர மாதிரி அவங்க வர்றப்ப ஒரு டெட் பாடி வந்து அவங்கள இடிக்குது. அது யாருன்னு பார்த்தா அந்த தாத்தாவோட தான். அந்த தலை மட்டும் அப்படியே அவர் பாடி கொஞ்சம் செதஞ்சு போய் அப்படியே இருக்குது. நாத்தமும் அடிக்குது. ரெண்டு பேருமே பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. உடனே மேலே வந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லேக்ல தான் ஏதோ ஆபத்து இருக்கு, இந்த லேக்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆஃபீஸர், இந்த வாரம் ஃபுல்லா லீவ் டைம்னால இந்த இடத்துல பார்ட்டி மாதிரி நடத்த ஆரம்பிப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, பாறை மேல நின்று ஒரு பையன் அந்த தண்ணிக்குள்ள குதிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குதிச்சா என்ன ஆகும், அங்க உள்ள பிரணாம மீனெல்லாம் கடிச்சு உனக்கு கொள்ள இவனை குதிச்சுறான், எல்லாம் கடிச்சு அவனை கொன்றுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவன் தம்பி தங்கச்சி எங்கேயும் போயிடக்கூடாது, வீட்லயே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். சரி ஓகே, நம்ம டேரக்டர் இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா போறப்ப ஒரு பொண்ணு மேல இடிச்சுறான். அது யாருன்னு பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோ அச்சோ இவகிட்ட மாட்டிக்கிட்டமா, இது மட்டும் டேரக்டர் மட்டும் போறதை பார்த்தானா நம்மளை கேவலமா நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். என்ன சொல்றான்னா, இங்க என்ன பண்ற, இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறப்ப அந்த டேரக்டரும் பார்த்துறாரு. உடனே டேரக்டர் ஹீரோவை கூப்பிட்டு, எங்கடா போனா, எனக்கு லொகேஷன் காமிக்கிற, ஹெல்ப் பண்றேன்னு சொன்ன டேரக்டர் உடனே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து, ஏன்டா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வரல அப்படின்லாம் சொல்றேன். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, யார் நீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் டேரக்டர், இங்க நான் படம் எடுக்க வந்திருக்கேன், நீ வா, உனைய வச்சு வேணா நான் படம் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறான். ஹீரோ இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா அவன் வேற விதமான படம் எடுக்கிறேன்ல, அதனாலதான் அப்படி மறைக்கிறான். ஹீரோ சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கிளம்பிடுறான். அப்படியே அந்த பொண்ணு எல்லாரும் போட்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு பக்கத்துல உள்ள தீவுக்கு போறாங்க. அங்க வந்து அந்த தீவுல இறங்கி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க போட்டை மரத்துல கட்ட மறந்துட்டாங்க போலக்கே, அதனால போட்டு நகர்ந்துட்டே தண்ணிக்குள்ள போகுது. ஏன்னா இவங்க சின்ன பசங்க எல்லாம் அதை எப்படி கட்டணும்னு உங்களுக்கு தெரியல போல. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு, அந்த போட்டும் தண்ணியில போயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கப்ப பக்கத்துல ஒரு போட் போகுது. அதை பார்த்துட்டு ஹெல்ப்
பண்ணுங்கன்னு கத்துறா. ஆனா அந்த போட்டு போயிடுது. இந்த பக்கம் ஹீரோவோட அம்மா காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நிலநடுக்கம் வந்துச்சுல, எப்படி நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றதுக்காக இவங்களும் நிலநடுக்க நிபுணரும் 2 பேரும் சேர்ந்து கடலுக்குள்ள போட்ல போறாங்க. இவன் பேரு தான் நோவாக். இவன் வந்து இதுக்கு நீடல் மார்க்கே போலக்க இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 டைவர்ஸையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அடியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்காக பாக்குறதுக்காக இவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் டிவைஸ் வச்சிருக்கான். அதில் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்ப இந்த நிலநடுக்கம் வந்ததுனால அடியில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகி இருக்க மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மாட்ட காமிக்கிறான். அது சின்ன பள்ளமாக தான் உருவாயிருக்கு. யாராவது ஒரு ஆள் தான் உள்ளர போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேர்த்தையும் உள்ளர அனுப்புறான் செக் பண்ணுறதுக்காக. ஒரு டைவர்ஸ் மட்டும் உள்ளர அந்த பள்ளத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்க்குறப்ப நிறைய முட்டைய மாதிரிக்கே தெரியுது. இது எந்த வகையான முட்டைன்னு தெரியல அப்படின்னு மைக் மூலயமா மேலே இருக்க போட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த முட்டையை தொடலான்ட்டு போவான். அப்படி தொட போகிறப்ப அவன் கையை அந்த பிரணவ மீன் வந்து கடிச்சிரும். கடிச்ச உடனே பிளட்டு வர ஆரம்பிச்சிரும். உடனே அவன் கையில் ஒரு ஃப்ளார் வச்சுருப்பான். அதை பொருத்தி பார்க்குறப்ப எக்கச்சக்கமான பிரணவ மீன் அவனை சுற்றிலும் நிற்கும். ஆனால் இது கொடூரமான மீனுன்றது அவனுக்கு தெரியாதுல்ல. அவனை அப்படியே போட்டு கடிச்சு கொடூரமாக தின்ன ஆரம்பிக்கும். கத்துற சவுண்டு கேட்டு மேலே ஒரு டைவர் இருப்பாங்கல்ல, அவனும் உள்ளர போக ஆரம்பிக்கிறான். அச்சோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த பள்ளத்துக்குள்ளே போனோடனே அந்த பிரணவ மீன்கள்லாம் இவங்களையும் கடிச்சு கொதறி சாப்பிட ஆரம்பிக்குது. இதனால ரொம்ப கத்துறாங்க. இந்த சவுண்டு மேலே இருக்கவங்களுக்கு கேட்க முடியல, மயக்க முடியும். உடனே நோவாக்க என்ன பண்ணுறான், சட்டையை கழட்டி போட்டு தண்ணிக்குள்ளே குதிச்சு அவங்கள காப்பாற்ற பார்க்குறான். நோவாக் ஒரு வழியா அவங்களையும் போட்டுக்கு இழுத்து மேலே தூக்கிட்டு வந்துடுறான். மேலே வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது பாதி உடம்பு தான் இருக்குது, பாதி உடம்ப காணோம். உடம்புல ஒரு மீன் கடிச்ச மீன் ஒட்டிட்டு வந்துடும். அந்த மீன் என்ன மீன் பார்த்தா பிரணவ மீன். வசம் அவங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. டைவர்ஸ் கிடக்கிறத பார்த்துட்டு நோவாக் ரொம்ப கதறி அழுகிறான். அப்புறம் ஹீரோவோட அம்மா தான் சமாதானப்படுத்த பண்ணுது. அந்த மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த ஊர்லேயே உள்ள ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர்கிட்ட அந்த மீனை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இவர் வந்து ஒரு பெரிய பயாலஜிஸ்டா இருந்தாரு. இப்போ ஒரு சின்ன மீன் கடை வச்சு ஆரம்பிச்சிருப்பாரு போலக்க. அந்த தாத்தாட்ட இந்த மீனை காமிக்கிறப்ப இந்த மீனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்துட்டு வந்துட்டு அதையும் இந்த பொருள் உள்ள டிராயிங்கை மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. இது சாதாரண மீன் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போன உயிரினம். இன்னும் இந்த மீன் உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா சொல்றாரு. இந்த மீன்கள் ரொம்ப நாள் சாப்பிடாமலே அதனாலதான் இவ்வளவு நாள் இது உயிர் வாழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நிலநடுக்கம் ஏற்பட்டதுனாலதான் பள்ளம் உருவாச்சு. அந்த பள்ளத்து வழியா எப்படியும் இந்த மீன்கள் எல்லாம் மேல வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே யாரையுமே அனுப்ப வேணாம், இது பயங்கரமா வேட்டையாடும், கூட்டமா தான் வேட்டையாடும், இது சும்மா யாரையும் விடாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவ என்ன பண்றான்னா, அவர் டைரக்டரோட சேர்ந்து லொகேஷனை காமிச்சிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது யாரை ரெக்கார்ட் பண்றான்னா, ஒரு பொண்ணு அரைகுறையா ட்ரெஸ் போட்டு பலூன்ல பறந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணை தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கமா திரும்பி பார்க்கறப்ப 2 பசங்க தெரியுறாங்க. அது யாருன்னு பார்த்தா அவனுடைய தங்கச்சி தம்பி தான். உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிறான். நான் சொன்ன பேச்சு இவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட போய் என் தம்பி தங்கச்சி அனுப்ப மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே டேரக்டர் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் இங்க ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே நம்ம ஹீரோ, எங்க அம்மா யார் தெரியுமா, இங்க போலீஸா இருக்காங்க, ஷெரீஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றேன். உடனே டேரக்டர் பயந்துட்டு, ஏப்பா இதை நீ முன்னாடியே சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேவா போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி போட்டை திருப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு பசங்களை கூப்பிடுறதுக்காக போட்டை திருப்பி போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பொண்ணு பலூன்ல பறந்துகிட்டு இருப்பாள். அவ அப்படியே தண்ணிக்குள்ள வந்து பாதி உடம்போட நிக்கிறான். அப்பன்னு பார்த்து இந்த பிராணா மீன்கள் அவனை கடிச்சு கொதறி கொடூரமா சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே அவளோட பாதி உடம்பு தான் வெளியில வருது. ஆனா இதை யாருமே அங்க இருக்கவங்க கவனிக்கல. அதுக்கப்புறம் அங்க இருக்க லேக்க தான் காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, தண்ணிக்குள்ள ஒரு ஸ்டேஜ் மாதிரிலாம் போட்டு பார்ட்டி பண்ணி நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா, நோவாக், அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து இந்த லேக்ல இருந்து எல்லாரும் காலி பண்ணிங்க, எங்களோட உயிர் போற அளவுக்கு கடிக்கிற மீன் இங்க இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அங்க யாருமே கண்டுக்கிறவே மாட்டேன்றாங்க. திரும்பவும் கத்தியும் சொல்றாரு. அப்புறம் ஃபிளார் கண்ணெல்லாம் எடுத்து அடிக்கிறாரு அந்த போலீஸ்காரர். அங்க யாருமே கண்டுக்கிறாம நல்லா பார்ட்டி இல்ல பன் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவ தம்பி தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போட்ல ஏத்திட்டு திரும்பவும் ஷூட் பண்றதுக்காக போட்டை திருப்பி கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவ தம்பி தங்கச்சி அங்க அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல கிளம்புறான். அங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கும். அப்படியே கீழே தண்ணி மீன்லாம் போறது அப்படியே தெரியும். அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க தம்பியும் தங்கச்சியும். அப்படியே போட் போய்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு மூவ் ஆகாம அந்த போட் நிக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க உள்ள ப்ரொபைல்ல அங்க உள்ள பிளான்ஸ் எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கதை நோட் பண்றாங்க. உன்னாலதான்டா நாங்க இங்க வந்து நீ தாண்டா என் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இந்த பக்கம் அந்த லேக்ல பார்ட்டியே தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு டியூப்ல படுத்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து பிரணா மீன் எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு. வந்து அவளை கடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே கடிக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே இந்த பிரணா மீன்கள் வேட்டையாடுது. அந்த இடமே ரத்த கலரியா காமிக்கிறது. பார்க்கவே அந்த இடம் முழுவதும் ரொம்ப ரத்தமா இருக்கும். எல்லாத்தையுமே ரொம்ப கடிக்க ஆரம்பிக்குது. இதை தாக்கு பிடிக்காம எல்லாரும் அந்த ஸ்டேஜ் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஏறவும் அந்த ஸ்டேஜ் எப்படி தாங்கும், அதனால அந்த ஸ்டேஜும் கவுர ஆரம்பிக்குது. திரும்பவும் எல்லாத்தையும் மீன் ரொம்ப கடிக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நோவாக் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு வேகமா போற போட்டை எடுத்துட்டு அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஏத்தி காப்பாத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு எலக்ட்ரிக் கண்ணு மாதிரி இருக்கும், அதை வச்சு எல்லா மீனையும் ஷூட் பண்றாங்க. இதனுடைய கொடூரமான ஆபத்துல இப்பதான் புரிய வருது. இவங்க தான் சொன்னாங்களே, அதை யாருமே கேட்கல. இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் நம்ம தான்
தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அங்கே போட்டு யார் ஓட்டிக்கிட்டு இருக்கான்னா அந்த டேரக்டர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அது காண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கப்ப ஒரு பாறை மேலேயே இடிச்சிடும். பாறை மேலே இடிச்சோடனே உள்ளர ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும்ல, அதுல இருந்து உடஞ்சி தண்ணி வர ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோ அவன் தம்பி தங்கச்சியை வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். இந்த போட் இடிச்ச வேகத்துல அந்த டேரக்டரும் அந்த மாடல் பொண்ணும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறாங்க. அந்த பின்னாடி என்னாகும், அங்க உள்ள பிராண மீன்களும் அவங்கள கொடூரமா கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இது இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான். இன்னொரு மாடல் இருப்பாள், அவன் உடனே அந்த டேரக்டரை பிடிச்சு இழுக்கிறான். உடனே டேரக்டர் மேலே வந்துடுறான். வந்து பார்த்தா அவனுடைய பாதி உடம்பு தான் இருக்கு, பாதி உடம்ப காணும். டேரக்டரை பார்த்தவும் ரொம்ப மிரண்டு போயிடுறாங்க ரெண்டு பேருமே. இந்த பக்கம் லேக்க தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் கண்ணை வச்சு மீனெல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஒரு ஸ்பீட் போட்டிருக்கும். அந்த இன்ஜினை எடுத்து அந்த ப்ரப்பைல வச்சு எல்லா மீன்களையும் பீஸாக எல்லா மீன்களையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த மீன்கள் எல்லாம் இவரை சுத்து போட ஆரம்பிச்சிடும். அந்த மீன்கள் எல்லாம் இவர்களை கொடூரமாக கடிச்சு இவர் அந்த இடத்துலயே செத்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரிமா நாங்கள் ஒரு போட்டில் வந்தோம், அது தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை தம்பி தங்கச்சி என் கூட தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவங்க அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கேன், அவனை வீட்டில் தான்டா பார்த்துக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே லொக்கேஷனை கேட்டுட்டு உடனே ஒரு சின்ன போட் எடுத்துக்கிட்டு அங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே நோவாக்கு வந்து நானும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அவனும் கிளம்புறான். அந்த போட் இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அங்கே போன நிறைய பாறைகள்லாம் இருக்கும். அதனால தூரமாக தள்ளி போட்டை நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஒரு ரோப்பை தூக்கி போடுறாங்க. அந்த கம்பியில் கட்ட சொல்லிட்டு கட்டிட்டு இவங்களும் இந்த பக்கம் கட்டிடுறாங்க. உடனே நோவாக்க நீ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியே வை, அப்போ தான் கயிறு லென்த்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறில் தொங்கிக்கிட்டு அந்த போட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மா. அங்கே போன உடனே எல்லாரும் கிளம்ப பிளான் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை என்னால் வர முடியாது, கீழே ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா, அவள் வந்ததுக்கு நான் தான் காரணம், அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு பசங்களை கூட்டு போய் அந்த போட்டில் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாடர்ன் பொண்ணு, அப்புறம் ரெண்டு பசங்க, அவங்க எல்லாரும் வர்றாங்க. ரோப்பில் தொங்கிக்கிட்டு வரப்ப அந்த பிரணாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்குது. அந்த மாடல் பொண்ணை கடிக்க ஆரம்பிக்குது. இந்த கடிக்கிறதோட வலி தாங்க முடியாமல் பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன, அவளை கொடூரமாக கடிச்சு கொலை பண்ணுது அந்த பிராணமே. இந்த சமயத்தில் ஒரு வழியாக அந்த ரெண்டு பசங்களும் தொங்கிக்கிட்டே இந்த போட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வரப்ப அந்த ரோப்பில் இருந்து கம்பி எடுக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே அவங்க தொங்கிக்கிட்டே இந்த போட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ மட்டும்தான் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கட்டான ரோப்பை எடுத்துட்டு அவன் இடுப்பில் கட்டிக்கிறான். வைக்கணும் இல்லையா, இல்லைன்னா பிரணாம் மீனெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா ரெண்டு ஃப்ளார் கண்ணை எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். கேஸ் சிலிண்டர் ரெண்டு இருக்குது, அதையும் ஆன் பண்ணிடுறான். இந்த பக்கம் இருந்து அங்கிட்டு கால் பண்ணுறான். 10 செகண்டில் போட்டு ஆன் பண்ணி மூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோ. வெறும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறாங்க. இந்த பக்கம் 10 செகண்ட் ஆன பின்னாடி போட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் போட்டு ஸ்டார்ட்டே ஆகலை. அந்த பிரணா மீன்கள்லாம் அந்த டேரக்டர் சாப்பிட்டு இவங்களை சாப்பிட வரும். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் போட்டுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருப்பேல, 10 செகண்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ளார் கண்ணை ஆன் பண்ணி விட்டுறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வேறு லீக் ஆகிக்கிட்டு இருக்குல்ல, அது வெடிக்க போகிற சமயத்தில் இந்த பக்கம் நோவாக்கு எப்படியும் ட்ரை பண்ணி ஆன் பண்ணிடுறான் போட்டு. ஃப்ளார் கண்ணையும் பற்ற வச்சு விட்டுறான். அது வெடிக்க போகிறப்ப போட்டும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோவும் ஹீரோயினையும் எப்படி இழுத்துட்டு போயிடுறாங்க. உடனே அந்த போட்டு வெடிக்குது. பக்கத்துல இருந்து நிறைய பிரணாவ மீன்கள் எல்லாம் சாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் தள்ளி போனோடனே போட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோவும் ஹீரோயினையும் போட்டு மேலே ஏற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிரே வருது. அப்படி எல்லாரும் தப்புச்சிட்டோம்னு நினைக்கிறப்ப ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த பயாலஜிஸ்ட் இருக்கார்ல, மீன் ஆராய்ச்சி பண்ணுறவர், அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆராய்ச்சி பண்ண கொடுத்தீங்கல்ல அந்த பிரணா மீன் ஒரு குட்டி மீன், இதனுடைய தாய் வந்து பெருசாக இருக்கும், அதாவது சார்க் சைஸில் இருக்கும். என்னது சார்க் சைஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இதனுடைய தாய் வந்து சார்க் சைஸில் இருக்கும். என்னது இதனுடைய தாய் சார்க் சைஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப நோவாக் ஒரு பெரிய பிரணா மீன் அவனை அப்படியே கடிச்சு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போகும் பாருங்க. பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இப்படியே இவங்க மட்டும் தப்பிச்ச மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.